ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் ரீசெண்டாக என்னென்ன ஹாலிவுட் சைட்லேருந்து அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து இன்னொரு நியூ அப்கமிங் மூவி நம்ம த 688ன்னு சொல்லிட்டு இந்த படம் டிசம்பர் 20 ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் படம் வந்து நம்ம தமிழ் டப்டோடையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ படத்தோட ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரூ ஸ்டோரியை தான் எடுத்திருக்காங்க. எப்படி வந்து ஒரு உமன்ஸ் மிலிட்ரி பெட்டாலியன் குரூப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஏதோ ஸ்பெசிஃபிக்கான ரீசன்னால். அண்ட் அதை தான் வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ படம் ஃபுல்லாகவே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உமன்ஸோட மிலிட்ரி அந்த குரூப் இருக்குது. அண்ட் அந்த குரூப் நேம் தான் இந்த 688ன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் அவங்க என்னென்னலாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் எங்கே அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க அண்ட் கொஞ்சம் ட்ரூ ஸ்டோரினாலையா. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி தனியாக எடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம டிசம்பர் 20 அன்றைக்கி தமிழ் டப்டோட பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம சிட்டடல் டயானாவோட என்டையர் ஸ்பின் ஆஃப் ஆன ஒரு சீரிஸ் அப்கமிங் வரப்போகுதுன்னு ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன். நம்ம நெக்ஸ்ட் மந்த் October 10 தான் ரிலீஸும் ஆகுது. அண்ட் இப்போ அதோட ஒரு ட்ரெய்லரே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு இட்டாலியன் கேட்டகிரி ஆனது தான். ஸோ ஒரிஜினல் இட்டாலியன் லாங்குவேஜ் தான் இங்கே உள்ளே பார்க்க போகிறீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வெறும் மினி சீரிஸ் மாதிரி வெறும் 6 எபிசோட்ஸு. ஆனால் இது ஒரிஜினல் நம்ம சிட்டடலோட ஸ்டோரி லைனோட லிங்க் ஆகிருக்கு. பட் அது எப்படி கொண்டு வராங்க ஃப்யூச்சரில் அது நம்ம பார்த்துலாம். ஒரிஜினல் சிட்டடல் என்ன ஆச்சுன்னே தெரில சீசன் 2க்கு. பட் இந்த ஒரு ஒர்க்கும் சைடில் போயிட்டுருக்கு. அண்ட் நம்ம இந்தியன் வேர்ஷன் சொல்லிட்டுக்கிற இன்னொரு சிட்டடலும் அது ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம் கடைசியில் ஃபைனலாக அவங்க எப்படி அதை எல்லாத்தையும் லிங்க் பண்ணுறாங்கன்னு. அண்ட் எப்படியோ இது வந்து டோட்டல் 6 எபிசோட் தானா. ஸோ வீக்லி ஒரு எபிசோடாக தான் நம்ம ப்ரைம் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் நம்ம மல்டி டப் லாங்குவேஜோடையும் தான் ரிலீஸும் ஆகுது. கான்செப்ட்னா இந்த மாதிரி நம்ம டயானா சொல்லி ஒரு கேரக்டர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மிஷின் இருக்குது. அண்ட் அந்த மிஷினில் அவங்க மாட்டிக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து அவங்க எப்படி வந்து வெளியே வர்றது தான் வந்து இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அப்ரைசிங் சொல்லிட்டு இன்னொரு நியூ மூவி. அண்ட் இந்த படம் நம்ம நெக்ஸ்ட் மந்த் October 11 வந்து நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் ஆக போகுது நெட்ஃப்ளிக்ஸில் தான். ஸோ இது கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் கேட்டகிரியானது. பட் கொரியன் மூவி தான். 2 ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டோரி தான் உள்ளே காமிச்சிருக்காங்களாம். சின்ன வயசில் நல்ல லைக் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. பட் அதுக்கப்புறமா ஒரு செம்ம பெரிய வார்லாம் நடந்திருக்கு. அண்ட் வார்க்கு அப்புறமா அவங்க வந்து எனிமிஸாக மாறிட்டாங்க. இது எங்கேயோ நம்ம சலாரோட ஸ்டோரி மாதிரி தெரியுது. பட் இது வந்து கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் கேட்டகிரி அண்ட் கொஞ்சம் கொரியன் வேர்ஷனால் நீங்கள் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் மெயினாகவே கொஞ்சம் மார்ஷல் ஆர்ட் கேட்டகிரின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக வந்து தந்திருக்காங்க. இப்போ அதோட ஒரு டீசர் ஆட்டும் ரிலீஸ் ஆகிருக்கு. அது நல்லா கொஞ்சம் எப்பிக் லெவலில் தெரியுதா. ஸோ இன்கேஸ் இந்த படம் நல்லபடியாக மட்டும் போச்சு இன்னொரு நம்ம பெஸ்ட்டான ஹிஸ்டாரிக்கல் கேட்டகிரி மூவிஸில் இந்த படத்தையும் ஆட் பண்ணிடலாம். அண்ட் இப்போதைக்கு லைக் நம்ம தமிழ் டப்டோட தான் ரிலீஸ் ஆக போகுது October 11. நெக்ஸ்ட் நம்ம ஸ்பைடர்மேன் 4 மூவியோட ஒரு நல்ல அப்டேட் வந்திருக்கு. ஏன்னா இப்போ டேரக்டர் யாருன்னு சொல்லிட்டு ஃபைனலைஸ் அண்ட் ஃபிக்ஸும் பண்ணிட்டாங்க. இவர் தான் நம்ம டெஸ்டின் டேனியல்னு சொல்லிட்டு. அண்ட் இவர் நம்ம ஆல்ரெடி இங்கேயோ கேட்டிருக்கோமா. எஸ், நம்ம சாங்சி மூவியோட டேரக்டர். பட் கொஞ்சம் மந்த்ஸுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா நான் சாங்சி 2 டேரக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட்லேருந்து இவர் வெளியே வந்தார். அது என்னன்னு தெரில. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க லைக் ஸ்பைடர்மேன் 4 இவர் தான் டேரக்ட் பண்ண போகிறாருன்னு. நல்ல விஷயம். ஏன்னா சாங்ஷி மூவிலையும் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஃபைட் கொரியோகிராஃப்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாரா. ஸோ அதெல்லாம் ஸ்க்ரீனில் விஷுவலாக காமிக்கிறதுலாம் நல்ல ஒர்க் போயிருந்தது. அண்ட் அதே மாதிரி இன்னும் நிறைய அவரோட ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் நல்லபடியாக தான் இருக்குது. பை த வே ஸ்பைடர்மேன் 4ஓட ஸ்டோரி அது கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலாக இருக்க போது. இப்போ எல்லாருமே மறந்துட்டாங்க யாருன்னு ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஸ்பைடர்மேனுக்கு மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. அவெஞ்சர்ஸ்னால் யார், என்னென்ன கேரக்டர்ஸு. அண்ட் மேபி திருப்பியும் நம்ம ஜெண்டையாவும் உள்ளே மேபி கொண்டு வரலாம். ஆனால் இப்போதைக்கு எதையும் ஃபிக்ஸ் பண்ணலை. ஆனால் மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. எம்ஜே இல்லாத ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸா அந்த மாதிரியும் இருக்குது. ஓகே பார்ப்போம். பை த வே இப்போ நான் கொஞ்சம் எக்ஸைட் ஆகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்பைடர்மேன் ஒரு நல்ல ஒரு ஃப்ரான்ச்சைஸ் அவங்க கொண்டு வந்துட்டுருக்காங்க சோனி அண்ட் மார்வல் சைட்லேருந்து. ஸோ அது இன்னும் கண்டினியூ ஆனால் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம அகத்தா ஆல் அலாங்கோட ஒரு நியூ ட்ரெய்லரும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் ட்ரெய்லர்னே சொல்லிக்கலாம். அண்ட் இப்போ சில நிறைய கேரக்டர் போஸ்டர்ஸும் தனித்தனியாக ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. எப்படியோ நம்ம அப்கமிங் September 18 ரிலீஸ் ஆகுது. இனிஷியலி 2 எபிசோட்ஸ் பட் உள்ள டோட்டலாக 9 எபிசோட்ஸ் இருக்க போகுது. அண்டு அதுக்கப்புறம் வீக்லி ஒரு எபிசோட் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். கடைசியில் October 30 அன்றைக்கி தான் எபிசோட் 8 and 9 வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக October 30 வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா அட் எ டைம் எல்லா எபிசோட்ஸுமே பார்த்துடலாம். அண்ட் பை த வே இது நம்ம தமிழ் டப்பில் வரோமான்னு கேட்டிங்கன்னா அதுதான்
அப்படிலாம் கிடையாது. வெறும் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் இது வரைக்கும் நானும் அகத்தால் ரொம்ப ஹைப்பெல்லாம் ஆனதில்லை. ஆனால் இப்போது இந்த நியூ ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த கொஞ்சம் ஹாரர் த்ரில்லான ஒரு எஃபெக்டையும் அண்ட் ஒரு 80s வைப் நல்லாவே தருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய கேரக்டர் போஸ்டர்ஸ் அண்ட் ஃபுல் விச்சஸோட கான்செப்டாக, ஸோ இந்த மாதிரி ஒரு என்டையர் ஒரு விச்சான ஒரு இடத்துக்கே போகிறாங்க போல். ஸோ அங்கே வந்து ஒரு ஏதோ மிஷின் பிடிக்கிற மாதிரி தெரியுது. ஸோ பார்ப்போம் அவங்க எப்படி இதை கொண்டு வராங்கன்னு. பட் தமிழ் டப் பண்ணியிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும், எல்லாருமே பார்த்துருப்பாங்க. பட் மேக்ஸிமம் இன்னும் கூட இந்த ஹைப்பு கிரியேட் ஆகலையா, ஸோ நிறைய பேர் இதை ஸ்கிப் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்கேஸ் இது அப்கமிங் நம்ம எங்கேயோ எம்சியூவில் மெயினாக எங்கேயோ லிங்கே ஆகாத மாதிரி இருந்ததுன்னா அது ஒரு டோட்டல் எதுக்கு நம்ம பார்க்கணும்னு சொல்லி மைண்ட் செட்டோட இப்போது நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் நம்ம வெனம் த லாஸ்ட் டான்ஸோட ஃபைனல் ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆகிருக்கு. அண்டு அதில் தான் நம்ம சிம்பியாட்ஸோட பாஸ் தலைவர் ஃபாதர் நம்ம நல்லோட கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அண்டு சீரியஸ்லி நல்லோட கேரக்டரை காமிக்க போகிறாங்களான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிற பார்க்கல. பட் ஓகே, இது ஒரு பயங்கரமான விஷயமா இருக்குது. ஏன்னா வெனமோட இதுதான் கடைசியான பாட்டு, வெனம் 3. அண்ட் இதுக்கப்புறம் வெனம் 4லாம் வராது. ஸோ அதனால தான் இந்த டைட்டில் யூனிக்காக த லாஸ்ட் டான்ஸ்னு வச்சுருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய லெவலான வில்லன் வந்து நல்லு தான் என்டையர் வெனமோட யூனிவர்ஸ் சைட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ யார் ப்ரோ இந்த நல் கேரக்டர் எப்படி ப்ரோ அது ரொம்ப பவர்ஃபுல்லுன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நல்லு தான் வந்து எல்லாம் சிம்பியாட்ஸை க்ரியேட் பண்ணவர். ஸோ லைக் காட் ஆஃப் ஆல் சிம்பியாட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அண்ட் காட் ஆஃப் டார்க்னஸ் கூட சொல்லுவாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லு. கம்பேரிங் டு தானோஸ்லாம் நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது. அவ்வளோ எக்ஸ்ட்ரீமான பவர்ஃபுல்லான நம்ம மெயினான எம்சியூவில் ஒரு வில்லன் கேரக்டராக. ஸோ இப்போ நல்ல வந்து இப்போ இடத்துக்கு வராருன்னா ஸ்டார்டிங் இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய சிம்பியாட்ஸ் வந்து நம்ம இடத்த நோக்கி வந்துட்டுருக்கோம். வெனம் என்ன நினச்சிப்பானா எல்லாம் அட்டாக் பண்ண வரீங்களா, இல்லை பயந்து வராங்க. யாரை பார்த்து பயப்படுறீங்கன்னா நல்ல பார்த்து பயந்து வராங்க. ஸோ இன்கேஸ் படத்தில் நல்லோட கேரக்டர்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்னா படம் பயங்கர எக்ஸ்ட்ரீமாக ஆயிரும். இல்லை திருப்பியும் கொஞ்சம் மணி கிராபிங் ஆட்டம் நல்லோட கேரக்டர் வரான்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் படத்தில் காமிக்கவில்லைன்னா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுவோம். இப்போ எது லைக் எப்படியோ October 25 தான் ரிலீஸ் ஆகுதா, ஸோ அப்போ நம்ம படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபைனலான அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம தேவ் பட்டிஸ்டா பயங்கரமான ஒரு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் போயிருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இவர் தானா பட்டிஸ்டாவாதுன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. அந்த லெவல் இப்போ வெயிட் லாஸ் ஆகிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டோட்டலி 320 pounds இருந்தாங்க, 145 kg ஆன வெயிட்டு. இப்போ அது அப்படியே டோட்டலாக 240 pounds மாறிட்டார், விச் இஸ் அரௌண்ட் 108 kg. அண்ட் அதுவே அதிகம்னு சொல்லி இவரே மென்ஷன் பண்ணிடுறாரு. பட் அது பார்க்க அப்படி தெரியல. அண்ட் ஏன் ப்ரோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதுக்கு வெயிட் லாஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவர் ஒரு ரெஸ்பான்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் ஒரு லைக் கேரியர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆக்டிங் தான். ஸோ அவர் ரெஸ்லிங்லாம் எப்போயோ விட்டார். அண்டு இதுக்கப்புறம் எக்கச்சக்கமான ஹாலிவுட் மூவிஸில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து இனிமேல் வெறும் ஆக்டிங் கேரியர்னால் தான். அண்ட் அதுக்கு வந்து இந்த மாதிரி பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக தேவைப்படுது. அண்டு இப்போ நிறைய மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸில் அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காராம். ஸோ அந்த இடத்துல இந்த கேரக்டருக்கு இந்த மாதிரியான வெயிட் தான் இருக்கணும்னு சொல்லி மேபி ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அண்ட் அதுதான் அவர் இந்த வெயிட் லாஸே பண்ணியிருக்காரு. பட் அவர் ஜெஜாண்டிக்கான இருந்தால் தான் அந்த ஒரு மாசான மூவி செக்மெண்ட்ஸ்லலாம் செம்மையாக மேட்ச் ஆகும். பட் எல்லா இடத்துலையும் வெறும் ஆக்ஷன் மட்டும் இல்லாமல் சில ரொமான்ஸ் கேட்டகிரியாகவும் அந்த மாதிரி கேரக்டரும் நடிக்கும்போது அது கொஞ்சம் செட் ஆகாதுல, அதனால தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் ஏஜ் 55 தான் சொல்கிறாரு. ஸோ 55ல் இந்த மாதிரி பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. அண்டு இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய மூவிஸ் வர வாய்ப்பும் இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு ரீசெண்டாக வந்த எல்லாம் ஹாலிவுட் அப்டேட்ஸ். அண்ட் மெயினாக இன்றைக்கி சொன்ன எந்த அப்டேட் கேட்டு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா, ஹைப்பாக இருக்கீங்களா, அதையும் கண்டிப்பாக அப்படியே கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.